வெல்கம் டு எம்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மார்ச் 11 and 12 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தலாம். மாநில மதிப்பீட்டு புலம் திட்டம். ஸோ ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தாங்கன்னா அது யாருக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றது மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ இது யாருக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. எந்த அரசு கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு தான் கொண்டுட்டு வந்திருக்கு இந்த திட்டத்தை. ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறன் சார்ந்த மதிப்பீட்டு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாணவர்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸே கொஸ்டின் எடுத்து அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் மாநில மதிப்பீட்டு புலம் திட்டம் அப்படின்றது. ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்திய டேபிள் டென்னிஸ் வரலாற்றில் முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இந்த போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா இப்போட்டி இந்த ஆண்டு பாரிஸில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த பாரிஸில் வந்து இப்போ வந்து ஒலிம்பிக் போட்டி இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ அதில் ஃபஸ்ட் டைமாக இந்தியன் ஆடவர் மற்றும் இந்தியன் மகளிர் அணி வந்து அதில் வந்து பங்கு பெற போகிறாங்க. ஸோ அடுத்து நம்ம மூணாவது பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் கருக்கலைப்பு உரிமைகளை இடம்பெற செய்த முதல் நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். ஸோ இந்த கருக்கலைப்பை பெண்களின் அடிப்படை உரிமையாக்கியது அந்த நாடு. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் மற்றும் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கருக்கலைப்பு வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விழிப்புணர்வும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருக்கலைப்பு வந்து அது அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டுட்டு வந்த முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் தான். இந்த கருக்கலைப்பை வந்து பெண்களின் அடிப்படை உரிமையாக வந்து அவங்க வந்து இந்த நாட்டில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த நாளாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் கிளினிக் திட்டம். ஸோ இது வந்து கிராமங்களில் மருத்துவ சேவையை பரவலாக்குறதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் கிளினிக் திட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்த பரிசோதனை உட்பட அடிப்படையான மருத்துவ பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மருத்துவரின் ஆலோசனையை பெறவும் இதை வந்து வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவங்க கூட அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சு மருத்துவர்களுடைய ஆலோசனையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் முதல் போர்க்கப்பல் எதுனா கோதாவரி. ஸோ அதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா கேப்டன் மோகன்ராம். ஸோ இந்த மோகன்ராம்ன்றவர் வந்து தமிழ்நாடை சார்ந்தவர். ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுலேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் இது. நம்மளுடைய முதல் போர்க்கப்பல் நம்மளே இண்டிஜினியஸாக தயாரித்த முதல் போர்க்கப்பல் பேர் என்னன்னா கோதாவரி. அதை வந்து டிசைன் பண்ணவர் வந்து கேப்டன் மோகன்ராம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போர்க்கப்பலை வந்து வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த போட்டி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் வந்து இந்த போட்டி நடந்துச்சு. ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் மும்பை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் உலக அழகி போட்டி வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்த வருஷம் யார் வந்து உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செக் குடியரசு நாடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாட்டினுடைய ஒரு பெண்மணி தான் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இது வந்து நாடாளுமன்றத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA உடனடியாக அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்படும் இதில் முக்கியமாக யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்த மதத்தினர், ஜெயின, அதுக்கப்புறம் பார்சிகள், கிறிஸ்துவர்கள், இந்த 6 மதத்தினர் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து இந்த பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாட்டில் வந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த திட்டம். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த 2014 டிசம்பர் 31 இருக்கு இல்லையா, ஸோ இந்த தேதிக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அடைக்கலம் புகுந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த CAA வந்ததுக்கப்புறம் புதுசாக வந்து சட்டம் என்ன அப்படின்னா புதிய CAA சட்டம் படி 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தால் குடியுரிமை வந்து கோரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி என்னன்னா 11 இயர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து வசிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அதாவது சிட்டிசன்ஷிப்க்கு வந்து
அவங்க அப்ளையே பண்ண முடியும். ஸோ இந்த திட்டத்தின்படி என்னன்னா 6 வருஷம் இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாவே அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது பார்த்தோம் அப்படின்னா அக்னி 5 ஏவுகணை. இது வந்து இந்த அக்னி 5 ஏவுகணை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் திறன் வாய்ந்தது தான் இந்த அக்னி 5 ஏவுகணை. இது வந்து என்னன்னா திவ்யாஸ்திரம் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே தான் வந்து இந்த அக்னி 5 ஏவுகணையை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா MIRV டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MIRVனா என்ன அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னாலஜி தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு வேர்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மல்டிபிள் இண்டிபெண்ட்லி அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து பல்வேறு இலக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஏவுகணை ஏவுனாங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட ஒரு இலக்கை தான் வந்து போய் தாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா நிறைய இலக்குகளை போய் தாக்குற மாதிரி இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இது என்ன ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இங்கேருந்து மேலே போய் வளிமண்டலத்தில் போய் திரும்பி அதை வந்து திரும்பி அதை வந்து கீழே வரதை தான் இந்த ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எர்த் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எர்த்துலேருந்து அதாவது பூமியிலேருந்து நம்ம ஏவப்படுற இந்த அக்னி 5 ஆனது வளிமண்டலத்துக்கு போய் திரும்பியும் அது கீழே வந்து பல்வேறு இலக்குகளை தாக்குறது மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அக்னி 5 ஏவுகணை அப்படின்றது. ஸோ அடுத்து 9வது பார்த்தோம் அப்படின்னா நமோ ட்ரோன் தீதி யோஜனா. ஸோ ஒரு திட்டம்னா அது யார் கொண்டுட்டு வந்தாங்கன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து இந்த பேர்லேருந்தே நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். தீதி அப்படின்னா ஹிந்தி சிஸ்டர் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ பெண்கள் சம்மந்தமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ட்ரோன் அப்படின்னா அந்த பெண்களுக்கு ட்ரோன் கொடுக்குற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து வேளாண் துறையில் இருக்கிற பெண்களுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டுட்டு வரப்பட்டது. இது எந்த வருஷம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு தான் வந்து இது தொடங்கப்பட்டது இந்த திட்டம். ஸோ பெண்களுக்கு வேளாண் பணி சார்ந்த ட்ரோன்களை இயக்க பயிற்சி அளிக்கிறதுக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட இலக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டுகளில் 1 லட்சம் பெண்களுக்கு இந்த மாதிரி ட்ரோன்கள் வழங்கி அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேளாண் பணிகளுக்கு ட்ரோன்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ விதைகள் தூவுறதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுறாங்களே. ஸோ அதுக்கெல்லாம் இந்த ட்ரோன்ஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் மூலயமா அவங்களுக்கு வந்து பயிற்சிகள்லாம் வழங்கப்படுது. ஸோ இது வந்து 5 வருஷத்தில் திட்டம் தொடங்கி 5 வருஷத்தில் 1 லட்சம் பெண்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 10வது பார்த்தோம் அப்படின்னா பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு. ஸோ இந்த எரிவாயு வந்து எங்கே ஃபஸ்ட்டு இதோடைய பங்க் வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் தான் வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயற்கை எரிவாயு அதாவது இந்த பசுஞ்சாணம் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து க்ரியேட் பண்ணுற எரிவாயு வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே வந்து அந்த பங்க் வச்சுருக்காங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து பனஸ்கந்தா அப்படின்ற மாவட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு தான் இப்போதைக்கு சப்ளை பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து 11வது பார்த்தோம் அப்படின்னா 96வது ஆஸ்கார் விருதுகள். ஸோ ஏற்கனவே வந்து ஆஸ்கார் விருது எதுக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆஸ்கார் விருது வந்து வழங்கிட்டாங்க. ஸோ அது எதுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ சிறந்த சர்வதேச திரைப்படம் வந்து என்னென்னா த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிறந்த ஆவணப்படம் என்னென்னா 20 days இன் மரியுபோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து போர் நடந்தது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஆவணப்படம் தான் இது. அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா சிறந்த இயக்குனர் வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓப்பன் ஹேமர் படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிறந்த நடிகர் வந்து சிலியன் மர்ஃபி கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த நடிகை வந்து எம்மா ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அமெரிக்காவின் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஸோ இதுதான் வந்து 96வது ஆஸ்கார் விருதுகள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்ச் 11 and 12 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மாநில மதிப்பீட்டு புலம் திட்டம் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம். இது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறம் சார்ந்த மதிப்பீடு நடத்தப்படும். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்படும். அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்திய டேபிள் டென்னிஸில் வரலாற்றின் முதன் முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு ஆடவர் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இப்போட்டி இந்த ஆண்டு பாரிஸில் நடைபெற உள்ளது. அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் கருக்கலைப்பு உரிமைகளை இடம்பெற செய்த முதல் நாடு பிரான்ஸ். கருக்கலைப்பை பெண்களுக்கு அடிப்படை உரிமையாக்கிறது.
அடுத்த 4வது பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் கிளினிக் திட்டம். கிராமங்களில் மருத்துவ சேவையை பரவலாக்க இரத்த பரிசோதனை உட்பட அடிப்படையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். அடுத்து மருத்துவரின் ஆலோசனை பெறவும் வழிவகை செய்யும். 5வது இந்தியாவின் முதற் போர்க்கப்பல் கோதாவரி. வடிவமைத்தவர் யாரு அப்படின்னா கேப்டன் மோகன்ராம். 6வது செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் இப்போட்டி நடைபெற்றது. 7வது நாடாளுமன்றத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் உடனடியாக அமல். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்படும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்த மதத்தினர், ஜெயின், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் குடியுரிமை வழங்கப்படும். அடுத்து 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு இது குடியுரிமை வழங்கப்படும். அடுத்து புதிய CAA சட்டம்படி 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தால் குடியுரிமை கோரலாம். 8வது அக்னி 5 ஏவுகணை. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் திறன் வாய்ந்தது. திவ்யாஸ்திரம் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும். MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9வது பார்த்தோம் அப்படின்னா நமோ ட்ரோன் தீதி யோஜனா. 2022 ஆண்டு தொடங்கப்பட்டது. பெண்களுக்கு வேளாண் பணி சார்ந்த ட்ரோன்களை இயக்க பயிற்சி. அடுத்து இலக்கு 5 ஆண்டுகளில் 1,00,000 பெண்களுக்கு பயிற்சி. 10வது பார்த்தோம் அப்படின்னா பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு. இந்தியாவின் முதல் பங்க் குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து 11வது 96வது ஆஸ்கார் விருதுகள். சிறந்த சர்வதேச திரைப்படம் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிறந்த ஆவணப்படம் 20 டேஸ் இன் மரியபோல். சிறந்த இயக்குனர் கிறிஸ்டபர் நோலன். சிறந்த நடிகர் சிலியன் மர்ஃபி. சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரில் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.